இங்கேருந்து இனிமேல் நான் திருப்பி மலையாள நாடு போக மாட்டேன். இந்த அழகரை நான் பாதுகாத்து, இந்த ஊரை பாதுகாத்து, என்னை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் பிடிமண் எடுத்து வச்சு என்னை வணங்குறாங்களோ அத்தனை மக்களையும் காப்பாற்று நான் அருள்வேன். அதனால் இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த அழகர் கூடவே தான் இருப்பேன். அதனால் எனக்கு 2 பொருள் மட்டும் கொடுக்கணும்னார். ஒன்று, உள்ள மூலஸ்தானத்தில் அழகருக்கு போடுற மாலை 18ஆம் படி கருப்பனுக்கு சொந்தம். இன்னொன்று, மூலஸ்தானத்தில் தரக்கூடிய நெய்வேத்தியம் சாமிக்கு வச்சு வைப்பாங்கல்ல பிரசாதம், அது கருப்பனுக்கு சொந்தம் அப்படின்னு அவர் வாக்கு கேட்டுக்கிட்டதுனால இன்னைக்கும் அந்த 18 பேரை படி கொடுத்து அந்த கோபுரத்து வாசல்ல படி அமைத்து அந்த கதவுலேயே அருவுருவமாக காட்சி தரக்கூடியவர் யாரு அப்படின்னா, அதனால தான் 18 பேரை படி கொடுத்து அந்த இடத்துல காவலா நிற்கிறதுனால தான் அவருக்கு பேர் 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு பேர். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் அந்த பெரிய கதவு இருக்கும். அந்த கதவுல பூரா நிறையா சந்தனம் பூசியிருப்பாங்க, மாலைகள் பூரா தொங்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாலை நேரத்தில் உள்ள நட சாத்துறதுக்கு முன்னாடி அந்த அழகருக்கு போடுற மாலையை பூரா கொண்டுட்டு வந்து இன்றைக்கும் கதவுல தான் போடுவாங்க. ஏன்னா அவர் கேட்ட வாக்கு என்ன, அவருக்கு போடுற மாலை எனக்கு சொந்தம்னார்ல, அதே மாதிரி அழகருக்கு கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியமும் இங்கேருந்து தான் முறையாக பக்தர்களுக்கு வழங்கப்படும். எங்கே 18ஆம் படி கருப்பேன்ட்டு இருந்து. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் அந்த திருவிழாவின் போது மட்டும்தான் அந்த கதவு திறக்கப்படும். அங்கே உள்ளே போகக்கூடிய ஒரே ஒரு சாமி என்ன சாமி? சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் பெருமாளுடைய ஆயுதமான சக்கரம் என்ற அந்த சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் ஆடி மாதம் 18ஆம் படி கருப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும். ஏன்னா 18 பேரை பலி கொடுத்த இடம்ல. அப்போ அதுக்கு போனோம்னா உள்ளே போகிறதுக்கு பெருமாளுடைய ஆயுதத்துக்கு மட்டுமே அந்த சக்தி உண்டு. அப்போ இன்னும் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அந்த மேலே இருக்கிற தீர்த்தக்கரை ராக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கு கோயிலுக்கிட்ட ஒரு தீர்த்தக்கரை இருக்கும், அதுக்கு நூபுர கங்கைன்னு சொல்லி பேர். அந்த நூபுர கங்கையிலிருந்து தான் தினம் கொண்டு வந்து அழகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற எந்த தண்ணியிலையும் எந்த தீர்த்தத்திலையும் அதுக்கு அபிஷேகம் பண்ணால் கருத்து போயிடுவார். அந்த தண்ணி மட்டும்தான் அவருக்கு சேரும். அப்போ அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது 18ஆம் படி கருப்பேன்ட்ட சொல்லி, ஐயா இது நாங்கள் சுத்தமாக பரிசுத்தமாக எடுத்துகிட்டு வந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போவாங்களாம். இப்போ அழகர் கிளம்பி வந்திருக்காருல ஆற்றுல இறங்க. அப்படி ஆற்றுல இறங்க வரும்போது அது என்னென்ன நகைகள் கொண்டு போட்டு போகிறாரு, எப்படி பாதுகாப்போட போகிறாரு அப்படின்னு 18ஆம் படி கருப்பிட்ட ஒப்படைச்சி சொல்லிட்டு தான் போவாங்க. திருப்பி உள்ளே போகும்போதும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் உள்ளே போவாங்க. இப்படி அனைத்தையும் கட்டி காக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம 18ஆம் படி கருப்பு. இன்றைக்கி ஐயப்பன் கோயிலையும் அவர் தான் காவல் தெய்வமாக இருக்கிறார். ஆமாம், அதனால் ஐயப்பனை பற்றி ஒரு பாட்டு. இருமுடி தாங்கி ஒரு மனதாகி